ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காலிதியா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஈத் vlog தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ஈத் முபாரக். எனக்கு பேர்னா நல்லபடியா போச்சு, உங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈத் பெருநாளைக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ தான் இது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஓகே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மெகந்தி போடலான்னு சொல்லிட்டு ஸ்டென்சில் தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நல்ல மெஹந்தி போடுற பொண்ணுலாம் கிடையாது. அதனால ஓகே ஸ்டென்சிலே யூஸ் பண்ணிடுவோம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு யூஸ் பண்ணியாச்சு. நைட்டே வட்டலப்பம் வச்சாச்சு. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள வேலை பார்க்குறப்ப இந்த வட்டலப்பத்தை நல்லா கட் பண்ணி அதை வச்சாச்சு ஒரு பிளேட்ல. ஏன்னா தொழுவ போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிட்டு போக கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணி அதை ஒரு பவுல்ல வச்சு நம்ம ஹால்ல வச்சுட்டோம். நான் எல்லாமே வந்து ப்ராப்பரா வீடியோ எடுக்கல, ஏன்னா ஹரிபரியா பிரேக்ஃபாஸ்டோட ஒர்க் போயிட்டு இருந்ததுனால ஜஸ்ட் இந்த வட்டலப்பம் கட் பண்றது மட்டும் தான் காட்டியிருப்பேன். மற்றபடி நாங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோங்கிறத கூட நான் கவர் பண்ணல. ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லையும் இருக்கிற மாதிரி சிக்கன் ஆனோ, அப்புறம் புரோட்டா, ஷீர் குருமா, அப்புறம் வட்டலப்பம், வடை, சுழியா இதெல்லாம் தான் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வர எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி ரெடி ஆயிட்டு தொழுவ போயாச்சு. நாங்கள் இங்கே நியர்பை நாங்கள் எப்போதும் நீடூருக்கு தான் தொழுவ போவோம். நீடூருக்கு தொழுவ போயிருந்தோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போனோம். இங்கே நீடூர்ல வந்து பள்ளிவாசல்ல பெண்களுக்கு தொழுவ நடக்கும். ஜென்ஸ் எல்லாருக்குமே வந்து நீடூர் மதர்சால ப்ரேயர் நடக்கும். அதாவது நீடூர் நெய்வாசல் ரெண்டு ஊர் ஜென்ஸுக்கும் சேர்ந்துதான் நடக்கும்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாமே இங்கே பள்ளிவாசல்ல அரேஞ்ச் ஆகி எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா தொழுவ முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கும் ஈத் பிரேயர் நல்லபடியா சிறப்பா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெருநாவும் நல்லபடியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க கேட்ட துவாக்கள் எல்லாமே கபூல் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை வாஜிபான 2 ரக்காத்தை அதிகப்படியான 6 தக்பீர்களுடன் சிறப்பு மிகுந்த இந்த கிபலாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா ஈத் பிரேயரை முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வரப்ப நானும் என் ஹஸ்பண்டும் சில போட்டோஸ் எடுத்தோம். அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காலையில இங்க என்னோட இன்லாஸ் வீட்ல நான் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு லஞ்சுக்கு நான் எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதாவது நான் பெருநாளைக்கு இங்க இன்லாஸ் வீட்ல இருந்தேன். பிரேயர் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் அகெயின் எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன். போறப்ப ஜஸ்ட் உங்களுக்கு மருதனி எப்படி ஸ்டெயின் ஆயிருக்கு மெஹந்தி போட்டதுங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் நான் காமிச்சிட்டு இருக்கேன். அது அவ்வளவா செவக்கல, ஏன்னா நான் சீக்கிரமா ஒரு 2 to 3 ஹார்ஸ்ல நான் கலைச்சிட்டேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டோமா, அதனால மருதனை சீக்கிரம் கலைச்சிட்டேன். ஓகே, ஒரு ஆவரேஜான அளவுக்கு ஸ்டெயின் வந்துருந்துச்சு, ரொம்ப செவராமலாம் இல்லை. இப்போ ஊருக்கு போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு செம்மையா தூக்கம் வருது. ஏன்னா காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோங்கிறதுனால நான் கொஞ்ச நேரம் கார்ல தூங்கிட்டேனே சொல்லலாம். எங்க அத்தா தான் என் நாளைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நாங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தோம்ல, மாயாரத்துல கொஞ்சம் பக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏஎம்பி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறமேல இங்கே திருமங்கலக்குடியிலேருந்தும் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சுஜிபாபு கேட்ரிங் சம்திங், அந்த நேம் எனக்கு தெரியல. ரெண்டுத்துலேயுமே சாப்பாடு நல்லா இருந்துச்சு. வெளியவும் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே பக்கெட்ஸ் வாங்கியிருந்தோம். இங்கே நம்ம திருமங்கலக்குடியில் ஆர்டர் பண்ணதுல வந்து 2 பச்சடி வந்துருந்துச்சு. ஒன்று தயிர் பச்சடி, இன்னொரு பச்சடி நேம் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கருப்பு அரிசி கஞ்சி, தால்ச்சா, ஃப்ரைடு சிக்கன் இருந்துச்சு. கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் இருந்துச்சு. சிக்கனை மட்டும் நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க மாயத்துல ஆர்டர் பண்ணியிருந்த சாப்பாட்டுல வந்து தால்ச்சா, கஞ்சி, பச்சடி பிளஸ் நமக்கு ஒரு கூல் ட்ரிங்க் 1/2 லிட்டர் பாட்டில் கூல் ட்ரிங்க் இருந்துச்சு. இப்ப நான் வந்து சாப்பாடை பீசஸ் தனியா அப்புறம் பிரியாணி தனியா பிரிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பீசஸ் கொஞ்சம் உடஞ்சிட போகுதுங்கிறதுனால கொஞ்சம் கொடுக்க வேண்டியதையும் நம்ம பேக் பண்ணணும். அட் த சேம் டைம் சில பேருக்கு வந்து பக்கெட்டா நம்ம கொடுத்துட்டோம். அதாவது நம்ம வீட்டுல நமக்கு ஹெல்ப் பண்ற அக்காக்கு, அந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஒரு பக்கெட் கொடுத்தாச்சு. கொஞ்சம் வெளியில நமக்கு தீபாவளிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களா, அவங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்குலாம் வந்து நம்ம கண்டெய்னர்ல சாப்பாடு பிளஸ் குட்டி குட்டி பாக்ஸ்ல தால்ச்சா, பச்சடி இதெல்லாம் வச்சு அதையுமே நம்ம டயத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சோமோ அவங்க எல்லாருக்குமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா சாப்பாடு பேர்னா அப்ப நம்ம ஷேர் பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் வந்து நம்ம ஒத்துமையா இருக்கோங்கிறது நமக்கு தெரிய வரும். அட் த சேம் டைம் அவங்களும் நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்மளோட சாப்பாடை விரும்பி சாப்பிடுறது, அவங்க இதை நமக்கு அது மாதிரி பிடிக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இதுதான் வந்து நம்ம மாயத்துல வாங்கியிருந்த சாப்பாடு. இதுவுமே வந்து டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெண்டுமே இங்கேயும் வாங்கியிருந்தோம்.
இந்த சாப்பாட்லயும் அந்த மாதிரி நான் பீசஸ் தனியா பிரியாணி தனியா பிரிச்சு அதை அந்த ஒர்க்கை நம்ம முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிடவே தோணல, அதெல்லாம் நான் கிளிப்ஸ் எடுத்து லேட்டாக தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு பெருநாள் அந்த டே அந்த மாதிரி நல்லா முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஈவினிங்க்கு மேலே பெருநாள் கோவில் எங்கள் ஊரில் போட்டுருந்தாங்க. சரி நம்ம போய் பார்த்துட்டு வருவோமே. நான் வருஷம் வருஷம் அவ்வளோவா போனதில்லை, இந்த வருஷம் பேசுமா பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் அப்புறம் என் சிஸ்டர்ஸ் எல்லாமே கிளம்பி போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. நிறைய சாப்பிட்ற ஐட்டம், அப்புறம் வந்து கடை, நிறைய நம்ம இந்த மாதிரி பேக்ஸ், கிளிப்ஸ், ஜிமிக்கி, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சு நிறையவே அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டு நிறையவே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா போட்டிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி ராட்டனம், அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல்ஸ், அதுக்கப்புறம் ஷவர்மா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பானிபூரி, காலிஃப்ளவர் பஜ்ஜி, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேயும் நிறைய கூட்டம். அதனால நான் சும்மா கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருப்பேன். இந்த மாதிரி தான் எங்களோட பெருநா போச்சு, நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் பெருநா எப்போதுமே இப்படிதான் போகும். ஹாஃப் டே நம்ம கொஞ்சம் தூங்குறதுலயே போயிடும், ஏன்னா காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால. அந்த மாதிரி தான் எங்களுக்கும் பெருநா போச்சு. போட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சாலே நமக்கு ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கும். அதுக்குள்ள பெருநாவும் நைட் ஆயிடும். நைட் சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு இருந்துட்டு தூங்குறது, அதை விட அந்த நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் டே நம்ம இந்த மாதிரி பெருநாள் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அப்படி இல்லைன்னா எங்கேயாச்சும் வெளியே அவுட்டிங் போறது, இந்த மாதிரி தான் எல்லா இயருமே பெருநாள் இருக்கும். இந்த இயரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த மாதிரி உங்க ஊர்ல என்ன இந்த மாதிரி பெருநாளைக்கு ஸ்பெஷலா இருக்கும்னு சொல்லுங்க. நிறைய ஊர்ல நிறைய இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி பெருநாள் கொலையில இந்த மாதிரி ஷாப்பா இருக்கும். உங்க ஊர்ல எப்படி இருக்கும், இல்ல உங்க ஊர்ல பெருநாள் கொலை இருக்குமா இருக்காதாங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நானும் உங்களை மீட் பண்ணுவேன். இப்பதான் என்னோட வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி நான் பெருநாப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன், அதையும் மறக்காம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. See you all in next interesting video. Until then, bye from Kalidia Vlog. Bye.